ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ என்வெல்லும் பாருங்கள், நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா பேக்கிங் யூனிட் கூப்பிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அம்மா ஊருக்கு போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ப்ராசஸ்லாம் எப்படின்னு அவங்க பார்க்கணுன்னு ஆசை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தேன். அதோட மிஷின்ஸ்க்கெலாம் பாருங்கள், அவங்க கையால் சும்மா பொட்டு வச்சு நான் ஒரு வாட்டி அதுக்கு இந்த ஆர்த்திலாம் காமிச்சிட்றேன் அப்படின்னாங்க. சரி பண்ணுங்கம்மா, அவங்களோட சந்தோஷம் அது. சரின்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா நமக்கு எவ்வளோ சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, பல விதமாக நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் அம்மா கையில் சாப்பிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி அவங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு குக்கீஸ் ட்ரேயில் வச்சு, அதாவது அவங்க எதுவும் ரெடி பண்ணல, அந்த ட்ரேயெல்லாம் நம்ம கரெக்டாக அடுக்கி வைப்போம் இல்லையா, அதெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இதை நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ யோசிக்கிறாங்க, எப்போ அது பேக்காகி வெளியில் வரும், ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்போ அந்த குக்கீ சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக பேக்காகி வர குக்கி ரொம்ப பிடிக்கும். அண்ட் உமா ஆஸ் யூஷுவலாக உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ அப்படி தான் இந்த நாள் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பீட்ரூட் குக்கீஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட்ரூட் குக்கீஸ் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இந்த குக்கீஸ் எல்லாமே என்னோடய ஓன் ரெசிபிங்க, நான் எங்கேயும் கற்றுக்கல. விவானுக்காக ஸ்டார்ட் பண்ணது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பீட்ரூட் குக்கி லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடையில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல்லான குக்கீஸ்லாம் இருக்கும். அது நிறைய ஆர்டிஃபிஷியல் அந்த கலர்ஸ்லாம் சேர்ப்பாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. சம்டைம்ஸ் நான் குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நல்ல ஹெல்த்தியாக வெர்ஷனில் கொடுக்கணுன்றதுக்காக பீட்ரூட்டை வச்சு குக்கீஸ் பண்ணுறேன். ஸோ பீட்ரூட் அப்படின்னால பார்த்திங்கன்னா அது நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும், குழந்தைங்களுக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ரத்தம் நம்மளுக்கு நல்லா சுரக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பீட்ரூட்டில் அடங்கியிருக்கு. இதை வச்சு நம்ம குக்கீ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அரைச்சி அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினது இருந்தது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் பீட்ரூட் குக்கீஸ் மட்டும் லான்ச் பண்ணுறதுக்கு. அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த பீட்ரூட் குக்கி நம்ம சொன்ன மாதிரி அரைச்சி நம்ம அப்படியே பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு இது அந்த பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் சில மிஷின்ஸ் வாங்கினது இருக்குது. ஸோ அப்போ தான் டீஹைட்ரேட்டர் மிஷின் வாங்கிட்டு இது நானே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின மிஷின் அது. ஸோ எனக்கு என்ன நீடோ அதை நான் சொல்லி நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். எப்போவுமே பிஸ்னஸ் அப்படின்றப்போ நம்ம ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பொருளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்றப்போ நிறைய கிரவுண்ட் ஒர்க், நிறைய ரிசர்ச் பண்ணணுங்க. நான் வச்சுருக்கிற மிஷின் உங்களுக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற மிஷின் இல்லை வேறு யாராவது வச்சுருக்கிற மிஷின் என்னோடய பர்பஸ்க்கு சூட் ஆகாமல் இருக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்லா ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறும். அந்த மாதிரி தான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போய் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி 2 நாள் நிறைய கடை ஏறி இறங்கி நிறைய கொட்டேஷன் வாங்கி என்னோடய பட்ஜெட்டுக்கு எது வரும், அதே மாதிரி எனக்கு என்ன நீட் இருக்குதுன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சி தான் இந்த மிஷினை என்னோடய பிராண்டிங்கில் நான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மிஷினுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி டைமை இன்வெஸ்ட் பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி தான் வாங்குவேன். இப்போ நிறைய நம்ம வீடியோஸ் இப்போ யூடியூப்லேயோ கூகுளில் நீங்கள் போட்டாலும் நிறைய மிஷின்ஸ் வரும். அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எந்த மிஷின் கரெக்டாக இருக்குமோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ, அதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி போய் நேராக மிஷினை பார்க்கணும். ஒரு வீடியோவில் பார்த்து முடிவு பண்ணவே கூடாது. ஸோ நேராக போய் அந்த மிஷினை பார்த்து அந்த யூசேஜை பார்த்து அதே மாதிரி மேனுஃபேக்சரை பார்த்து நிறைய விஷயம் பேசி தான் அந்த மிஷின்ன்றது வாங்கணும். நான் அப்படி தாங்க ஒன்று வாங்கிட்டுருக்கேன். அண்ட் சொல்ல நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 1.25 வரலையும் எனக்கு செலவாச்சு லட்சங்கள் நான் சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம குட்டியாக ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி போகிறப்போ நம்ம குவாலிட்டியாக ஒரு விஷயம் பண்ணணுன்றப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேவைதாங்க. அது நம்மளுக்கு எடுத்த உடனே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு லெவலில் இல்லை இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அப்போ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் அந்த ஒரு வருஷம் நான் குக்கீஸ் பண்ணதுக்கப்புறம் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து வச்ச அமௌண்ட் நான் இப்போ இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 மிஷினுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பீட்ரூட் குக்கி, கேரட் குக்கி, ஆப்பிள் குக்கிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேட்டர் மிஷினோட வேலை என்ன அப்படின்னா, அந்த நம்ம எந்த உள்ள வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வைக்கிறோமோ அதோட சத்துக்கள் குறையாமல் அதோட ஈரத்தன்மை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு ட்ரை பண்ணிட்டாலே காஞ்சிட்டாலே அது கெடாது. ஸோ நம்ம லாங் ரன்னுக்கு வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இதில் எதுவுமே கிடையாது, எங்கள் கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. நேச்சுரல் ப்ராசஸில் ஹீட்டிங் ப்ராசஸில் நம்ம அதோட ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குக்கிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட்டை நல்லா சூப்பராக ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருச்சு, கிரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டீஹைட்ரேட் மிஷினில் ஒன்று ஒன்றா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பண்ண போகிறோம்.
எனக்கு இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவான் குட்டி பீட்ரூட் சாப்பிட மாட்டான். ஆனால் எனக்கு பீட்ரூட் கொடுக்கணும் அவனுக்கு உள்ளே போய் சேரணுன்றதுக்காக சரி எப்படிலாம் யோசிச்சு பண்ணுறப்போ குக்கி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நான் வந்து மெயினாக குக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே அவனுக்காண்டி தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் வீட்டில் நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஃபார்மில் கொடுத்தா சாப்பிட்றான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக சாப்பிட்றான். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரேவந்தும் சாப்பிட்றான். அவனுக்கு குக்கீஸ்னால அவ்வளோ பிடிக்காது, ஸ்வீட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டான். பட் ரேவந்தும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவன் ஒரு 3 குக்கீஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான் ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டு. இன்னும் நிறைய பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்றான். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. மெயினாக வந்து பீட்ரூட் கேரட் எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வருஷனில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இதுக்கடுத்து நிறைய நீங்கள் வந்து யோசிக்க கூட மாட்டீங்க, அந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வரப்போகுதுங்க. ஸோ அடுத்தடுத்து ஒன்றா இறக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட் குக்கீஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது வந்து அழகாக பரப்பிட்டு இப்போ இந்த டீஹைட்ரேட் மிஷினில் வச்சிடலாம். இது வந்து லாங் ப்ராசஸ்ஸுங்க, ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி இதை டீஹைட்ரேட் மிஷினில் வச்சுட்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு தான் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ நான் ஈவினிங் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 8 hours வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டான டெம்பரேச்சர், ஓவராகவும் வந்து அது நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு எடுக்கணும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும் கற்றுக்க. ஸோ நான் நிறைய விஷயம் முதலே கற்றுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ வச்சுட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போது இன்றைக்கி வந்து பை சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம இந்த பீட்ரூட் எப்படி டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் காய வைப்போம் இல்லையா, அப்போ வந்து தூசிலாம் அதில் படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம அந்த பதார்த்தத்தை, அதாவது வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ உள்ளே என்ன வைக்கிறோமோ அதை வந்து நம்ம அழகாக டீஹைட்ரேட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக இப்படி கையில் உடச்சா மொறுன்னு உடையும் சிப்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு. பட் இதோட நியூட்ரியன் வேல்யூஸ் அப்படியே சஸ்டெயின் ஆகும். இதில் எதுவுமே லாஸ் ஆகாது, ஜஸ்ட் ஈரத்தை மட்டும்தான் அது எடுத்துருச்சு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னருக்குள்ளே மாற்றி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, குக்கி அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும் சொல்கிறதுக்கான. அதுக்குள்ளே நம்ம அதை ஹெல்த்தியாக பண்ணுறப்போ நிறைய மெனக்கடல்கள் இருக்கும், நிறைய சவால்களான விஷயம் இருக்கும், ட்ரையல் அண்ட் எரர் நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறது கிடையாது. ஆனால் நான் இந்த பீட்ரூட் குக்கி லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அங்கே போய் பார்க்குறது, டைம் எடுத்து ஒன்றுனா நம்ம வந்து அதுக்கு என்ன சொல் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறதுன்னு சொல்லி ஜஸ்ட் ரெசிபி மட்டும் இல்லாமல் மிஷினரிஸ்லேருந்து அந்த ஒரு சோர்ஸுக்குமே நான் வந்து அவ்வளோ டைம் எடுத்து தான் பண்ணேன். ஸோ இவ்வளோ நேரம் எடுத்த இந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஃபைனல் ஆக போகுது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு க்ரம்பிள்டாக பவுடர் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 பாக்ஸ் குக்கி பண்ணுற அளவுக்கு தான் வந்து பவுடர் வந்திருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ப்ராசஸ் எடுத்தது வந்து ஜஸ்ட் 5 பாக்ஸ் ஆஃப் குக்கீஸ்க்கு தான் வரும். ஸோ நம்ம வந்து இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துருச்சு. நம்ம நேற்று வந்து முந்தானேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் பீட்ரூட் ஒரு 30 கிலோ வாங்கி நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராசஸாக இருந்தாலும் வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உண்மையில சொல்கிறேன், வேறு எதுவுமே அம்மாவுக்கு தேவைப்படாது. ஸோ நான் ஒன்றுனா அப்படி தான் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டைன் விட நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம், பரவாயில்ல நம்ம ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இது மக்களுக்கு பிடிக்கும், ஆனால் இப்போ வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட் எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆர்டர்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் வந்து 2 இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேட்ச் அப்படின்றதால நம்ம ஷார்ட் கட் மெத்தடில் காட்டுறேன். நான் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டர் மட்டும்தான். இந்த GSM நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, டால்டா ஆயிலெலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த குக்கீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100% வெஜ் குக்கீஸ். இதில் எக்கு சேர்க்கறது கிடையாதுங்க. ஸோ நிறைய இடத்துல குக்கீஸ்னால எக்கு சேர்ப்பாங்க. இது வந்து எக் ஃப்ரீ குக்கீஸ். ஸோ நீங்கள் தாராளமாக வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து 30 days வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பட்டர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் குக்கிக்கான டோ ப்ரிப்பேர் பண்ணணுங்க. இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நம்ம எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி நம்ம அதை டீஹைட்ரேட் பண்ணி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா
நான் பல வருஷங்கள் நீங்கள் ஆக்சுவலாக வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வேலையே கிடையாது. இன்றைக்கி ரெடி பண்ணேன்னா நாளைக்கே நம்ம காலி ஆகிடும். அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. அண்ட் நம்ம குக்கிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாவு கூட பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. ஸோ மைதா அறவே கிடையாது. கோதுமை, கருப்பு கோணி, சத்து மாவு, மல்டி மில்லட், திணை, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணி நம்ம வந்து குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விச் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். இப்போ இந்த பீட்ரூட் மாவை வந்து நல்லா நம்ம வந்து கலக்க அந்த கலர் அவ்வளோ சூப்பராக வருங்க. அந்த பீட்ரூட்டோட ஒரிஜினல் கலர் பாருங்கள், அழகாக எடுத்து கொடுத்துருச்சு. அண்ட் இப்போ குக்கியை வந்து நம்ம உருட்டி வச்சு ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டு, அருமையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், வேறு என்ன வேணும்? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இம்மீடியட்டான ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கே வந்து கைட் பண்ணுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு பைட் எடுத்து பார்த்தா அவ்வளோ வந்து குட்டியாக பாருங்கள் பீட்ரூட்டோட அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ நியூட்ரிஷியஸாக இருக்கும் இந்த குக்கி அப்படின்றது. ஸோ இந்த பாக்ஸ் நான் விவான் குட்டிக்கும் இன்றைய வந்துக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் கிட்ஸுக்கு கொடுக்குற அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே மறக்காம பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்ல அம்மாக்கு. ரேவந்த் என்ன பண்ணுற? கண்ணை முடிக்கோ. நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன். அது என்ன குக்கீஸ்ன்னு கெஸ் பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. சாக்லேட் சிப்பா? சாக்லேட் குக்கீஸ் இல்லை, என்னோட நியூ லான்ச் பீட்ரூட் குக்கீஸ். பீட்ரூட்டா? ஆமாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? இன்னும் பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. உண்மையில நல்லா இருக்கடா. சாப்பிடு. இன்னொரு பைட் எடுத்து பாரு. பீட்ரூட் பிரியாணி தெரியல. இல்லை? ஆமாம், சாக்லேட் குக்கீஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஹெல்த்தியான இனிஷியேட்டிவ். தேங்க்யூடா. லான்ச் பண்ணிடலாமா? வேணாமா? பண்ணிடலாமா? ஓகே.